எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா, அதாவது நேத்து 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி டிட்வா புயல் பயங்கர அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லப்பட்டது. ஆனா நேத்து சென்னையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த மழை இல்ல. இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு மழையை எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா மழை வெளுத்து வாங்குது. இன்னைக்கு ஸ்கூலும் காலேஜ்லாம் லீவ்லாம் கிடையாது. எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் கிளம்பி போயாச்சு. இப்ப இன்னைக்கு காரணமா வச்சு நாளைக்கு லீவ் விடுவாங்க. ஆனா நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா வெயில் வெளுத்து வாங்கும். இதுதான் வானிலை அறிக்கை. வானிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியுமே ஒழிய, இது நடக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே ஒழிய, இதுதான் நடக்கும், இப்ப இன்னைக்கு மழை பெஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்யூரேட்டா சொல்லவே முடியாது. காரணம், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வானிலையை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. மழை எப்ப பெய்யும் அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. கணிக்கலாம், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா, இறைவன் சொல்றான் 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களுமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இது மக்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. அந்த 5ல ஒண்ணுதான் மழை எப்ப பெய்யும், எங்க பெய்யும், எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் அப்படிங்கறதெல்லாம் இறைவனுடைய அறிவுக்கு உட்பட்டது. சூரா லுக்மான்ல 31வது சூரான்னு நினைக்கிறேன். அதுல 34வது வசனம், கடைசி வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்களை பத்தி இறைவன் குறிப்பிட்டு காட்டியிருப்பான். 1வது, இந்த உலகம் எப்ப அழியும் அப்படிங்கிறது. 2வது, மழை எப்ப பெய்யும் அப்படிங்கிறது. 3வது, ஒரு மனுஷன் நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பான் அப்படிங்கிறது. 4வது, எங்க அவன் மூத்தா போவான் அப்படிங்கிறது. 5வது, கருவுல உள்ள குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற இந்த ஊர்ஜிதமான தகவல் படைத்த இறைவனான எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத இறைவன் சொல்லி காட்டுறான். அதனால மழையை பொறுத்த வரைக்கும் நாம எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.